Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் bracelet பிஸ்னஸ்க்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக்கிங்க்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை எது யூஸ் பண்ணுவோம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் தேவை. bracelet பிஸ்னஸ் பேக் பண்ணி கஸ்டமருக்கு சேஃபாக அதை நம்ம கொரியர் பண்ண. இந்த பாக்ஸ் வந்துட்டு நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையும் நமக்கு இந்த பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்சேல் மேனுஃபேக்சரர்ஸ் கூட நியர்பை ஷாப்ஸ் இருந்தால் நீங்கள் போய் டைரெக்டாகவும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் சைஸ் வந்துட்டு 4x4 டைமென்ஷன். இது கரெக்டாக ப்ரேஸ்லெட்க்கு ஃபிட் ஆகிற பாக்ஸ். இதில் நம்ம நியர்லி 9 to 10 ப்ரேஸ்லெட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம். இல்லை நம்ம 20-30 அந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ் பேக் பண்ணணும்னா இந்த பாக்ஸ் பத்தாது. ஸோ இதுலேயே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. 4x10, 6x10, 6x12 அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற டைமென்ஷனில் வேணுன்ற சைஸில் நீங்கள் இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாக்ஸ் சைஸ் மட்டும் இல்லைங்க, குவான்டிட்டி கூட உங்களுக்கு 25 பீசஸ், 10 பீசஸ், 100, 50 அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பல்காக வாங்கினா உங்களுக்கு பாக்ஸ் ரேட்டு ரெடியூஸ் ஆகும். இல்லை நீங்கள் கம்மியாக வாங்கினீங்கன்னா பாக்ஸ் உங்களுக்கு ஒரு பாக்ஸே நியர்லி 10 to 15 ருபீஸ் இல்லை 8 ருபீஸ் அந்த மாதிரி விழும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு தேவை மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்டாக நம்மளுக்கு தேவையானது கவர். இந்த ப்ரேஸ்லெட் பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த கவர் தேவை. இந்த கவரோடைய டைமென்ஷன் வந்துட்டு 3x4.5. இது எக்ஸாக்ட் ப்ரேஸ்லெட் ஃபிட் ஆகிற கவர். இதுலேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற டிசைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக நம்மளுக்கு தேவையானது தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ். இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ் வந்து மேண்டேட்டரி இல்லைங்க, கம்பல்ஷன் கிடையாது. சும்மா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அவங்க நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீட்டிங். ஓகேங்களா? தேங்க்யூன்னு நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம கையில் கூட எழுதி அனுப்பலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வேணுன்ற டிசைனில் இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸில் கூட நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற டிசைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நான் வாங்கினது வந்துட்டு 9 ஷேட்ஸ் இருக்கும். இது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதான ஷார்ட் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இருக்குது. இதில் நம்மளுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் கூட இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்ற டிசைனில் வேணுன்ற மாடலில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பிஸ்னஸ் லோகோ இல்லை நம்மளுடைய பிராண்ட் நேம், நம்ம பிஸ்னஸ் நேம் வர மாதிரி கூட நம்ம இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸை கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மெயினாக நம்மளுக்கு தேவையானது இந்த பாக்ஸு, இந்த கவர் தாங்க. இந்த தேங்க்யூ ஸ்டிக்கரெல்லாம் நம்மளுக்கு மேண்டேட்டரி தான். வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நம்ம ப்ரேஸ்லெட் எப்படி பேக் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், நான் உள்ள ஒரு கார்டு வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக தான். இந்த கார்டும் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன்ஸில் உங்கள் பிஸ்னஸ் நேம், லோகோ, பிராண்ட் நேம் எல்லாம் வச்சு கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமருக்கான ப்ரைஸில் நம்ம ஆட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம பிராண்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம பிஸ்னஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேணும்னா தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி நமக்கு நிறைய நம்ம இப்போ சாரீ, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு உள்ள ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த பீஸ் இருந்தால் போதும். இல்லை வெட்டிங் இன்விடேஷன் பீசஸ் அந்த மாதிரி பீசஸ் ப்ளெயினாக இருக்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் அந்த கவர் சைஸ்க்கு கட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளெயினாக இந்த மாதிரி கார்டெல்லாம் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக கவர் உள்ள கூட நம்ம ப்ரேஸ்லெட்டை பேக் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வைக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட், பீட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி கிடைக்கும். கரெக்டாக அந்த சைஸ் கார்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதால கஸ்டமருக்கு பார்க்குறதுக்கும் லுக் வைஸாக நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம பீட்ஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கும். நம்ம லாங்கெல்லாம் கொரியர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸ் யூஸ் பண்ணுறதால நம்ம பீட்ஸ் டேமேஜ் ஆகாமல் சேஃபாக கஸ்டமருக்கு ரீச் ஆகும். ஸோ அதுதான். இதுலேயும் நீங்கள் தேங்க்யூ அந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாக இப்படி பிளெயின் கார்ட்ஸும் கஸ்டமைஸ்டு கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை பிளெயின் கார்ட்ஸும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு தாங்க. வேணுன்றவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் நான் டைரெக்டாக இந்த மாதிரி கவர்லேயே பேக் பண்ணுறானாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் கவர்லேயே டைரெக்டாக பேக் பண்ணி அனுப்பலாம். இந்த மாதிரி தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸை நம்ம ஈச் ப்ரேஸ்லெட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அனுப்பலாம். இல்லை டைரெக்டாக நம்ம பாக்ஸ் மேலேயும் நம்ம ப்ரேஸ்லெட்டெல்லாம் இந்த மாதிரி சேஃபாக பேக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக அந்த பாக்ஸ் மேலே நம்ம தேங்க்யூன்ற ஸ்டிக்கர் ஒட்டும்போது கஸ்டமர் அதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும்.
ஓகே நம்ம தேங்க்யூ நான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நம்ம அந்த மாதிரி தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆப்ஷன் தாங்க. இந்த மாதிரி உள்ளே கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் தேங்க்யூன்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாமே நமக்கு ஆன்லைனில் கிடைக்குதுங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வேணாலும் கிடைக்குது. நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாம் அட்ரஸ், ஓகேங்களா, கஸ்டமருக்கு நம்ம கொரியர் பண்ணும்போது அட்ரஸ் பேக் பண்ணுவோம். அந்த அட்ரஸ் நம்ம எப்படி இது மேலே ஸ்டிக் பண்ணணும்னா, இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துகிட்டு நம்ம அந்த பாக்ஸ்க்கு சைஸ்க்கு கரெக்டாக அதை கட் பண்ணிவிட்டு டூ அட்ரஸ் கொஞ்சம் நீட்டாக தெரிகிற மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி கொரியர் சர்வீஸில் நம்ம அட்ரஸ் செப்பரேட்டாக எழுதி கொடுப்போம். அதுதான் அவங்க சிஸ்டமில் ஃபீட் பண்ணி மென்ஷன் பண்ணிப்பாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் கஸ்டமருக்கு ரீச் ஆகும்போது நம்ம இது மேலே அட்ரஸ் நீட்டாக எழுதிட்டு அது மேலே யாரும் அடிஷ்னலாக எதுவும் எழுதாத மாதிரி இந்த மாதிரி நமக்கு செல்லோ டேப் வர இல்லைங்களா, பெரிய சைஸ் வாங்கிக்கிட்டு அதை நீட்டாக கவர் பண்ணுற மாதிரி பேக் பண்ணிவிடுங்க. பாக்ஸ் யாரும் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி நீட்டாக அந்த பேக்ஸை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிடுங்க. ஸோ அது கஸ்டமருக்கு சேஃபாக ரீச் ஆகும். நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர் யூஸ் பண்ணுறேங்க. இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டிக்காக நான் பாக்ஸ் மேலே தேங்க்யூ ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவரை நான் கஸ்டமருக்கு சேவ் பண்ணேன். அதுவும் மேண்டேட்டரியில் நீங்கள் டைரெக்டாக பாக்ஸே கூட சென்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர் போட்டு தான் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.